இப்ப நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா மதுரையில இருந்து கிளம்பி ஒரு ஊருக்கு தான் போறோம். ஊருக்கு நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பாய்ஸ் ட்ரிப்பா பாத்தீங்கன்னா ஒரு ஊருக்கு போறோம். பாய்ஸ் ட்ரிப்னாலே எங்கன்னு தெரியும். இப்ப நம்ம மதுரையில இருந்து பாத்தீங்கன்னா புனலூர் எக்ஸ்பிரஸ் முடிச்சு பாத்தீங்கன்னா வர்க்கலா சிவகிரி போறோம். குரூப் 2. அப்புறம் நம்ம காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி எல்லாம் பார்த்துருப்பீங்க. இவர் நையாண்டி, இவர் வந்து நல்லம நாயக்கர், இவர் வந்து கொத்தால தேவர். ஓகே, இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா பாத்தீங்கன்னா போய் பாத்தீங்கன்னா வர்க்கலா அப்புறம் நிறைய இடத்துல கேரளால பாத்தீங்கன்னா சுத்தி பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா தொடர்ந்து பாருங்க. இதுக்கப்புறம் போய் 11:30க்கு நமக்கு ட்ரெயின் மதுரை டு புனலூர் எக்ஸ்பிரஸ்ல தான் போறோம். ட்ரெயின்ல போற வழியில உன தள்ளிட போறோம். உங்களுக்கு உங்களோட பேர்லாம் சொல்லிடு ப்ரோ. உங்க பேர் என்ன ப்ரோ? என் பேர் வந்து என்னன்னு தெரியல ப்ரோ. ராகுல். இவர் பேர் பாத்தீங்கன்னா ராகுல் ப்ரோ. வாசிப்பு, ஜாஸ், நட்டேஷ் என்கிற மாமா. அப்புறம் என்ன சச்சின். நாகல வர மாட்டேன். அது டீ குடிச்சிருக்கேன். அதையும் சொல்லிடுறேன், கரெக்டா சொல்லிடுறேன். கடை பேரையும் சொல்லிடுறேன், ப்ரொமோஷன் சொல்லிடுறேன். என்னடா அப்ப கட்டி வச்சிருக்காங்க பக்கத்துல. போகுது நாகர்கோயில் வழியா போய் திருவாண்டம் லைன் பிடிக்கும்டா. கோயம்புத்தூர் அந்த பக்கம். அதுதான்டா சுத்து. லைட்டா பேசணும்னு பேசுறியா, ஒரு பக்கம் மண்டை கலந்துருச்சு. நம்ம இந்த வழி போறோம்டா, பொள்ளாச்சி அங்கிட்டு போய் சுத்தி போவோம்டா. திண்டுக்கல் வழியா போய் ஒரு வழியா பாத்தீங்கன்னா நாகர்கோயில் டவுன் வந்து சேர்ந்துட்டோம். இதுதான் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே கடைசி ஸ்டாப்பு. இதுக்கப்புறம் ஃபுல்லா நம்ம வண்டி கேரளாவுக்குள்ள நுழைய போகுது. ஆனா இப்போதையும் வந்து எக்ஸ்பிரஸா வந்த ட்ரெயின் இனிமேல் பாத்தீங்கன்னா பேசஞ்சரா மாறி அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடமா பாத்தீங்கன்னா கேரளாக்குள்ள போக போகுது. மெயினான கேரளால எங்க ஸ்டாப்பிங்னா கொல்லம், திருவாண்டம், கொல்லம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடைசியா புனலூர். நம்ம நடுவில் திருவாண்டம் தாண்டினோடனே 2 ஸ்டேஷன் தள்ளி போயினா வர்க்கலா சிவகிரி. ட்ரெயின் நம்பர் பார்த்தீங்கன்னா 16729 16730. இதான் பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரெயின் நம்பர், மதுரை புனலூர் எக்ஸ்பிரஸ்ஸு. சரி, ஓகே, வெயிட் பண்ணுவோம். டீ கடை இருக்குன்னு பார்த்தா ஒரு டீ கடையும் காணோம். நாங்களும் எங்கே அங்கேருந்து தேடிட்டு இருக்கோம் டீ கடை. எல்லா பிளாட்ஃபார்மும் வெறிச்சோடி தான் கிடக்கு. 5 நிமிஷம் பார்த்தீங்கன்னா இங்கே ஹால்ட் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி போவோம். அம்சே நானும் மாம்சம் மட்டும்தான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு மறுபடியும் முடிச்சு ரெடி ஆகிட்டோம். சரி, ஓகே, இதான் லாஸ்ட் ஸ்டாப்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பேர்லாம் ஒன்றுமே விளங்கலை. இது என்ன குறித்துறையா? களித்துறை, குளித்துறைன்னு ஏதோ ஊர் சொல்றாப்புல. இந்த தமிழ்நாடு தாண்டா அது. தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க. சரி, ஓகே மக்களே, போவோம். அடுத்த ஸ்டாப் எப்படி இருந்தாலும் கன்ஃபார்ம் கேரளாவாக தான் இருக்கும். கேரளாவாக இருந்துச்சுன்னா நான் கன்டினியூ பண்ணுறேன். இருட்டில் ஒன்றுமே தெரில. இதுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா வீடியோ ஆரம்பிக்குது. கரெக்டாக சொன்ன மாதிரிக்கே பார்த்தீங்கன்னா குறித்துறையை சார்ந்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கேரளாக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் வர ஆரம்பிச்சிருச்சு. கேரளாக்குள்ளே அஃபிஷியலாக என்ட்ரு ஆகிட்டோம். டீ கடை இருக்குடா, இந்தா அங்கே இருக்குடா. பர்சாலா கடை வச்சு கடை பேரு பாருங்க. இது ஊர் பேரு பர்சாலா. ஊடல நிறைய டனல்ஸ் இருக்கு. காலையில வந்தோம்னா நிறைய டனல்ஸ் மெயினா பார்க்கலாம். இப்பதான் மெயினா விடிய ஆரம்பிச்சிருக்கு. 1 hour later. மலையாளம் குருவாயூர் ட்ரெயின் வருதுன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நிப்பாட்டி போட்டிருக்காங்க. அங்கிட்டு தூரத்தில் லைட் எரியுது.
அதுதான் குருவாயூராக தான் இருக்கும். குருவாயூரை வீடியோ எடுத்து வாரேன். நம்மள என்ன லோகோ புல் பண்ணதுனே தெரியல. டீசல் லோகோ புல் பண்ணது, ஆனால் எலக்ட்ரிக் லைனாக தான் இருக்கு. இது எலக்ட்ரிக் தான் வருது குருவாயூரும். மதுரை குருவாயூர் எக்ஸ்பிரஸ். நமக்கு எலக்ட்ரிக் தானே அப்ப. மதுரை குருவாயூர் கிடையாது, சென்னை குருவாயூர். நம்ம ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா என்ன லோக்கோன்னு தெரில. எந்த ஸ்டேஷன்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிமிஷம் தான் நிப்பாட்டுறாங்க ஹால்ட்டுக்கு. அது என்னன்னு பார்ப்போம். ரொம்ப நேரம் நிப்பாட்டினாங்கன்னா நம்ம வேணா முன்னாடி போய் லோக்கோவை பார்த்தீங்கன்னா கன்டினியூ பண்ணுவோம், காட்டிடுவோம். எப்படி இருந்தாலும் எலக்ட்ரிக் லோக்கோவாக தான் இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் சென்ட்ரல் வந்துட்டோம். அந்த என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா ஹஸ்ரத் நிசாமுதீன் ட்ரெயின் இருந்துச்சு. மதுரை போகிறதா? நிசாமுதீன் ட்ரெயின் பார்த்தோம். அதுலேயே ஒரு நாள் போகணும். அமிர்தா எக்ஸ்பிரஸ்ஸு. இது அமிர்தா நிற்கிது. இங்கேயாச்சும் டீ இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, டீ ஸ்டாலுக்கு வந்தாச்சு. டீ வாங்குவோம். டீ வாங்கிட்டு பிஸ்கெட் வாங்குவோம். 5 நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பிங். இங்கே வெயிட் பண்ணி இது பண்ணுவோம். கலர் வந்தாலே போதும்டா. கலர் வருதா வழியா நம்ம நல்லா அதுக்கு நம்ம காலேஜ் தம்பி அப்பச்சே கூட நல்லா கொட்டாங்க. பிஸ்கெட் இருந்தா பசிக்கு நம்ம தின்னும்டா. நல்லா குடிக்கலாம் கொட்டுறாங்கட்டு. அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டேன். சுகர் கம்மியா இருக்கா? இது பார்த்துடா, நீ சுகர் கொடுத்து சாப்பிடா. குட் டேவை சாப்பிட்டா இன்னைக்கு 4 ஃபுல்லா குட் டேவா இருக்குமா கைஸ்? ஓகே. ஏய் ஒருத்தர் சொல்லியிருக்காடா, ஒரு சிஸ்டர் இன்டர்வியூல சொன்னாடா, காலையில குட் டே பிஸ்கட் சாப்பிடுங்க, உங்க நாள் அன்னைக்கு ஃபுல்லா குட் டேவா இருக்கும் அப்படின்னு. ஏய் முட்டு சாப்பிடுறா, அடிக்க சொன்னா ஒண்ணு நகைச்சுவை சிரிக்கணும், இல்லைன்னா கம்முன்னு இருக்கணும். சிரிக்கிற மாதிரி சொல்லணும், கோவப்படுற மாதிரி சொல்லக்கூடாது. நல்லா தூங்க வேண்டியது, பல்லு எழுது, மறுபடியும் தூங்க வேண்டியது, மறுபடியும் பல்லு எடுக்க வேண்டியது. இதே டெய்லி ரொட்டீனா, மார்னிங் ரொட்டீனா இருக்கு. ஆனா எதுக்கு காலகாலத்துல பல்லு எடுங்க? அது ரெகுலர் ரொட்டீன். அவங்க வீட்டுல A few moments later. பஸ் அனுபவம் எப்படி? அருமையான அனுபவம். இப்படி ஒரு அனுபவம் கிடையாது. பிரைவேட் பஸ்ல அங்க பஸ் இது ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்ல நின்று பீச் பாத்துக்கங்க. ஏய் கொலண்டா அது 10 நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து இங்க வர்க்கலா பீச்சுன்னு சொல்லி விட்டுருக்காங்க. இதுக்கு மேலே தான் போய் பார்த்தீங்கன்னா ரூம் செக்இன் பண்ண எல்லா வேலையும் இருக்கு. ஓகே, பீச் தெரியுது பாருங்க. வந்துட்டோம். 500 மீட்டர் வாக்கிலேயே பார்த்தீங்கன்னா கோயில் குளத்துக்கிட்ட இறக்கி விட்டோன்னே அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்தோடனே இது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது ரூம் கேட்டு அவங்களே வாலண்டியராக வராங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ரூம் பார்த்தீங்கன்னா பீச் பார்த்து இருக்க மாதிரி ரூம் பார்த்துட்டு இருக்கோம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. அங்கே 1500 ரூபா சொன்னாங்க 6 பேர் ஒரே ரூமில் தங்குற மாதிரி. போய் பார்ப்போம். என்ன பண்ணுற? தமிழே நமக்கு நத்த போதுக்கா இல்ல மலையாளம் வேற? விராட் கோலி நியூஸ். கிங் கோலியை பத்தி பேசுறேன். புரியுமா உனக்கு முதல் மலையாளம்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அவர் போட்டா இருக்கு. அவர் எங்கடா அவரும் போட்டுவாங்க, அவ்வளவுதான். ரிட்டையர் ஆக போறாரா? டெஸ்ட் இன்டர்நேஷனல் டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டார். பைக் ரெண்டல் 500 சொல்லியிருக்காங்க. பாப்போம். இங்க பாருங்க, வண்டியை பாருங்க, நாஸ்தி வச்சிருக்கேன். ஹெல்மெட்டை மோந்து பாருங்க, ஆனா வண்டி நல்லா இருக்கு, புது வண்டி மாதிரி இருக்கு. ஆனா ஹெல்மெட் தான் கொஞ்சம் கோளாரா இருக்கு. ஒரு வண்டிக்கு 500 600 கேட்குறேன். 500 பேசணும்னாலும் சரி, நாங்க சாயங்காலமே வந்து விட்டுருவோம், 4 மணிக்கெல்லாம் குறைக்க மாட்டாங்க. 24 மணி நேரத்துக்கு 600 ஒரு வண்டிக்கு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடு 600ன்ட்டாங்க. அடிச்சு பேசி 500 கொண்டு வந்தாச்சு. இன்னும் பொறுமை குறைச்சி பேசுவோம். இங்கே வந்து ஃபுல்லாகவே பார்க்கிங் பண்ணணும். ஓகே, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா சாப்பிட வந்தாச்சு. ஹோட்டல் என்னது? பூர்ணமா? பூர்ணம் ஹோட்டல் பூர்ணம். பொரோட்டாக்கு தனியாவா, குருமா தனியாவா? குருமா பார்த்தீங்கன்னா 130. என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை? சால்னாலாம் நம்ம ஊரில் இலவசமாக தருவாங்க, அவ்வளோ இலவசம். ஆனால் இங்கே காசு எல்லாமே. ஒரு
ஒரு வழியா பையனா சாப்பிட்டாச்சு. எப்படி ப்ரோ இருந்துச்சு சாப்பாடு? ஓகே தான், சாப்பிடலாம். சாப்பிடலாம். ஆனா நம்ம ஊர் மாதிரி இல்ல, தால்னாக்கு தனியா அது 130 rupees கொடுத்து வாங்கி புரோட்டா தனியா. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அந்த குருமா மாதிரி சிக்கன் குருமாவா, சிக்கன் குருமா அப்புறம் முட்டை குருமா. இதுல கடை பேர் பண்ண ஹோட்டல் பூரணம். இப்ப நம்ம கிளம்பி நேரம் எங்க போறோம்னா மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். போற வழியில பீச் இருந்துச்சு, நாங்க நிப்பாட்டிட்டு ஓரமா நிப்போம். அப்படியே இல்லைன்னா மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். ஐஸ்லாண்டா? ஆமா, மேங்க்ரூவ் ஐஸ்லாண்டு. 18 கிலோமீட்டரா? ஆமா. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? அவர் என்ன சொன்னார், 100 ரூபா பெட்ரோல் போட்டா போதும், எங்கிட்டாலும் போயிட்டு வந்துடான்டாரு. 50 ரூபாய்க்கு போடுவோம் இப்போதைக்கு. இது மாதிரி போலீஸும் சொல்லி கல்னா போலீஸ் இப்படி இருக்குல்ல, யாரு பிங்க் போலீஸ். டிஃப்ரெண்டா இருக்கு மக்களே. ஆனா இந்த ஊரு தண்ணியும் பையனா டேஸ்ட் எங்களுக்கு பிடிக்கல. போவோம் இங்கேருந்து கிளம்பி நாங்கள் கேட்டா பையனா மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் போக போகிறோம். போயிட்டு கன்டினியூ பண்ணுறேன். போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா பீச் ரோடு ஒட்டி தான் இனிமேல் நம்ம போக போகிறோம். இங்கே ஒரு மஸ்ஜித் இருக்குது, அது சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போவோம்டா. லேட் ஆயிரும்டா வந்து கூட. காய்ஸ் வர்க்கலா பீச் பார்த்துக்கோங்க காய்ஸ். போறீங்க போட்டிங் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. போட்டை பார்த்தியா? இங்க ஒரு போட் இருக்கு, இங்க ஒரு போட் இருக்கு, 4 போட் இருக்குடா. 4, 5, 6. போற வழியிலே மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் போற வழியிலே இருக்கு. எப்படி இருந்தவன நம்ம மதுரைக்குள்ள எம்டி ஆர்எல் கேடிஎம்னு ஓட்டுனவனா எப்படி ஓட்ட விட்டாங்க பாருங்க. அது ராயல் ஹெல்மெட்டா போட்டு நம்மள. ஆமா, கூலிங் கிளாஸ் மாட்டிட்டேன். அந்த கூலிங் கிளாஸ்ரா. கப்பில் பீச்சோட பாலம் இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் பிளேஸ். சூப்பராக இருக்கு. அப்படியே கடலை ஒட்டியே பார்த்தீங்கன்னா போவோம். இது ஒரு வியூ பாயிண்ட்டு. வரும்போது பார்த்தீங்கன்னா வண்டி நிப்பாட்டு உட்காந்து சில் பண்ணிட்டு போவோம். உள்ள தெரியும். வரும்போது பார்ப்போம். வெல்கம் டு இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டில் இருக்கோம். இங்கேருந்து கிளம்பி பார்த்தீங்கன்னா கயாக்கிங் போக போகிறோம். ஒரு பெர் ஹெட்டுக்கு பார்த்தீங்கன்னா 600 ரூபா சொல்லியிருக்காங்க. ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஆற்றுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளே கயாக் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஒரு போட்டுக்கு 2 பேர் மேலே சொல்லியிருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா 2 ஃபோன் தான் அலோவ் பண்ணுமா, ஏன்னா சேஃப் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம ஃபோன் பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சு நம்ம ஃப்ரெண்டு ஃபோன் கொண்டு வரேன் டாப்பில். அதனால் பார்த்தீங்கன்னா அவர் ஃபோன் எடுத்தாச்சு. அப்புறம் ஃபஸ்ட் டைம் கயாக்கிங் நானாக வெளியே ஓட்டே இல்லை, உட்காந்து போயிருக்கேன். ரீசெண்டாக நம்ம இதில் பார்த்துருப்போம் தெப்பகுளத்தில். அதில் உட்காந்து தான் போனோம். அதுவும் 10 நிமிஷம் இப்படி சுற்றி இப்படி வந்துடுது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர், போக 2 கிலோமீட்டர், வர 2 கிலோமீட்டர். என்னென்னமோ சொல்கிறாங்க, ஆனால் மலையாளத்தில் சொல்கிறாங்க, ஒன்றுமே புரியலை. தெரிஞ்சதை மட்டும் பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்கிறேன். சரி, ஓகே கிளம்புவோம். போய் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு அப்பப்போ வீடியோ கிளிப் ஆட் பண்ணுறேன், ஏன்னா ஃபோன் அலௌடு இல்லை. பேக்கிங் பண்ணிட்டே இருக்கோம். நீ துடுப்பை மட்டும் போடுறா, நான் உட்காந்து வரேன்டா. ஒரு என் துடுப்பை ஓரமாக வச்சுக்கிறேன். போவோம். பொறுமையா போ, யாராச்சும் ஒரு ஆள் போ யாராச்சும். அப்பா அதான்டா போனோம், வெயிட் பண்றேன். ஓகே ஜாஸ் அப்படியே பாரு, ராகுல் பாரு. எவ்வளோ தூரம் நம்ம ஃபோனில் கையால் 360 டிகிரி மாற்ற முடியுமோ அவ்வளோ தூரம் மாற்றிக்கணும். ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? நீ மட்டும் இப்போ திரும்ப போடணும். நான் போய்க்கிறோம்டா. போடுறா. ஃபோனை இப்போ எப்படி அவன்கிட்ட கொடுக்கணுமே. ஃபோனை வாங்கிட்டு போடா. ஃபோன் பார்த்தீங்கன்னா 2 ஃபோன் தான் அலோவ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்ன மாதிரிக்கே சொல்லியிருக்கேன். அதுவும் இல்லாமல் கயாக்கிங் பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் போகணும். இப்போ தான் பார்த்தீங்கன்னா 10 தூரம் தாண்டி வந்திருக்கோம். போவோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா இருக்காங்க. போய் பார்த்தீங்கன்னா பயன்னு, இப்போ வேணா பயம் போயிடுச்சு. இப்போ எல்லாமே ஆல் டன். ஜாசின் ஹாய். ஓகே கட் பண்ணிக்கிறேன். ஹாய் गाइस, இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நடு ஏன் கத்துற? சரி நாய் கொட்டி மீச்சல் அடிக்குது. இப்போ நம்ம கரெக்டா பாத்தீங்கன்னா கடலும் அந்த பேக் வாட்டரும் கலக்கிற இடத்துல நிக்கிறோம். இங்க தான் பாத்தீங்கன்னா இறக்கி வந்திருக்காங்க. ஆழமே இல்லைங்க. பாத்தீங்களா இடுப்பளவுல இருக்கு. ஃபோன் மட்டும் வந்தீங்கன்னா சேஃபா வச்சுருங்க. ஓகே, என்ஜாய் பண்ணிட்டு நான் கண்டினியூ பண்றேன். பாய்.
1 hour later. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கயாக்கிங் போயிட்டு வந்தாச்சு. 1.5 மணி நேரம் கரெக்டாக ஆச்சாடா? 1.5 மணி நேரம் கரெக்டாக ஆச்சு. சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸு. கை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வலி ஓவராக இருந்துச்சு. நீங்கள் சப்போஸ் நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா இது நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. ஆனால் நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா கூகுள் மேப்பில் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக சூப்பராகவே இருந்துச்சு. நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பயந்துக்கிட்டே போனேன் ஸ்டார்டிங்கில். கடைசியில் பார்த்தா போக போக பழகி போச்சு. ஓகே, இப்போ கப்பி பீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் பண்ணிட்டுருக்கோம். நல்லா சில்லு சில்லுன்னு காற்று, அப்படியே பீச் சவுண்டு கேட்கல உண்மையில இதமா இருக்கு. ஐஸ்கிரீம் சாப்பிட போகிற ஃப்ரெண்ட்ஸ். அவன் இன்னும் திருந்தலமாமா. வெயில் வேற கொளுத்துது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எத்தனை ஹெல்மெட் தூக்கிட்டு போறேன்? ஹெல்மெட்டு. ஐயோ, உப்பு தண்ணியில் போய் ஆட்டம் போட்டது வந்து ஒரு மாறிக்கு இருக்கான். 2 தண்ணி கலக்குறது. ஆக்சுவலாக நம்ம போன இடம் பார்த்தீங்கன்னா, ஐயோ அது பேர் என்ன, பேக் வாட்டரும் ரிவர் வாட்டரும் சீ வாட்டரும் கலக்கிற ஸ்பாட் அது. கோனே 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 சாப்பிட போறோம். என்னத்த பண்ணோனி, இங்கேயும் கயாக்கிங் இருக்கு. ஏன் ஒருத்தன் கேமரா கொண்டு வந்தாலே மூஞ்சி திருப்பிக்கிறான். இப்போ நீ அங்கே ஆட்டம் போட்டதெல்லாம் விளாகல வருமே, என்ன பண்ணுவ? ஃப்ளேவர்ஸ் ஐஸ்கிரீம் வரட்டும் சாப்பிடுவோம். காமிடா அப்படியே. ஓகே, வரட்டும் சாப்பிடுவோம். கைஸ், பிரியாணி வாங்கணும் கைஸ். ஆனா வெள்ளச்சோறு வந்திருக்கு கைஸ். ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. ஏய் என்னடா அது இப்படிலாமாடா பிரியாணி தின்றது? நெய் பிரியாணியா? ஆனா பீஸ் நிறைய வச்சிருக்காங்க கைஸ், பாருங்க. முட்டை பீஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. சாப்பிடுவோம் கைஸ். ஒரு பிக் பைட் எடுத்து குண்டு குண்டா இருக்கு. சாப்பிட்டு பார்ப்போம். ஏதோ இருக்குடா, சாப்பிடலாம். சாப்பிட்ட ஹோட்டலே சாப்பிட்டோம் காய்ஸ். கிளம்பியாச்சு காய்ஸ். மழை பெய்யற மாதிரி இருக்கு காய்ஸ். பிரியாணி எப்படி காய்ஸ்? பிரியாணி அருமையா காய்ஸ். அருமையா காய்ஸ். போவோம் மறுபடியும் ரூமை நோக்கி. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வண்டி, அவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டி மாறிக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம வெளியே போக வேண்டியது இருக்கு. அதுவும் போவோம். ரூமுக்கு போயிட்டு கன்னியூ பண்ணுறது சுத்தமாக முடியல, சரி டயர்டு. 1 eternity later. டு இம்ரான் vlogs. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வர்க்கலாவோட பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். காலையிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம வர வேண்டியது. காலையில் பார்த்தீங்கன்னா நிறைய எங்களுக்கு ட்ராவல் பண்ணி போனது நம்மளால வர முடியல. இப்போ நம்ம வர்க்கலா பீச் வந்திருக்கோம். வழக்கமே பேசுறது உள்ள பார்த்தீங்கன்னா வருஷக்கல் சாப்பிட்டுருக்கீங்க. பீச்சும் பார்த்தீங்கன்னா உண்மையிலே சூப்பராகவே இருக்குது. ஏன்னா இன்டர்நேஷ்னல் பீச் இது அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் இருக்குது. ஆனால் உண்மையே இன்டர்நேஷ்னல் பீச்சு தான். வெயிட் பண்ணுவோம். அலையும் சூப்பராக இருக்குது. ஐயோ நம்ம விட்டு ஓடி, எங்களை விட்டு ஓடி எடுத்துட்டீங்க. நல்லா இருக்கீங்களா? போய் காலை நினச்சிட்டு வருவோம். நல்லா இருக்கு மேடம். நான் பார்த்த பிக்சரே இது கொஞ்சம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆத்தா பேண்ட் நனைஞ்சிச்சுரோய். தள்ளிடுவோம். பெரிய ஆள வருது. இதே பாருங்க, இதான் வர்க்கலா. நல்லா இருக்கு இந்த ஊரு. சுத்தி பாருங்களேன். மேல ஃபுல்லா பாத்தீங்கன்னா நைட் லைஃப். இந்த பக்கம் ஒன்றும் இல்லை. இதான் பார்த்தீங்கன்னா வர்க்கலா கிளிஃப். அங்கிட்ட இன்னும் இங்கிட்ட ஒரு 600 மீட்டர்ஸ் ஆரம்பிச்சியா. பிள்ளையாவே மாறிட்டியா. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. எதிர்பார்த்துடா டிஃப்ரெண்டா இருக்கும்ட்டு. பொம்பளை சோக்கிறது அலைகிறாங்க. ஏய் சங்கட்டம்டா. ஆக்சுவலா வரக்கலாம்னா மினிகோவான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா நாங்க காலையில வரணும் போல. நாங்க நைட் நேரத்தில் வந்தாங்க. பரவாயில்ல, நாங்களாம் நல்ல பிள்ளைங்க, பார்த்துக்கோங்க.
மம்மி இதை பாருங்க, நாங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல பிள்ளைங்க. அந்த மாதிரி குரூப்லாம் போனதுக்கப்புறம் நாங்கள் ஃபேமிலியோடு இருக்க மைக்கே தான் வந்திருக்கோம். நான் அவங்க ஃபேமிலியாக எப்படி இருக்காங்க, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு அவ்வளோதானே. இது மாதிரி நல்ல பிள்ளைங்க கிடைக்குமா? கொடுத்து வச்சிருக்கணும். இவங்கள மாதிரியா எனி டைம் லேடிஸ் காலில் எடுத்து அடலிட்டு இருக்காங்க 2 பேர். நாளா அலையிலப்பா. ஓகே, அப்படியே இவங்க ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. எடுக்கட்டும். நம்மளும் பையனா வர்க்கலா பீச்சில் சில் பண்ணிருக்கோம். அங்க வாசி உட்காந்து நல்லா சில் பண்ணிருக்கேன். படுத்தே புட்டாடையா. சரி கூலிங் ஆன தண்ணி. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இங்கே ஃபாரினர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா இன்டர்நேஷ்னல் பீச்சுன்றதுனால நிறைய பேர் நிறைய ஊர்கள்லேருந்து வருவாங்க. கேரளாலே ஒன் ஆஃப் த ஃபேமஸ் டெஸ்டினேஷன் டூரிஸ்ட் பிளேஸ் வந்து வர்க்கலா. நாளைக்கு நமக்கு என்ன பிளான்னு தெரில. இன்னைக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம மெயினான வர்க்கலாவில் இருக்க நைட் லைஃபு எல்லா பீச்சும் பார்த்தீங்கன்னா நைட் நேரத்தில் விசிட் பண்ண போகிறோம். மார்னிங் டைத்தில் நாளைக்கு இருந்தோம்னா விசிட் பண்ணுவோம். அவன் எங்கள் கூத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். வர்க்கலா கிளிஃபை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இங்கேருந்து கரெக்டாக 350 மீட்டர் காமிக்குது. போ வித் மை பாய்ஸ். ஏறுவோம். ஏத்த ரொம்ப இருக்கு. இப்போ கால் ஃபுல்லாக மண்ணாயிடுச்சு. பீச்சை தண்ணி பட்டு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நடக்க முடியல. மேலே பார்த்தீங்கன்னா நிறையா லேடிஸ்க்கு ட்ரெஸ்ஸிங் ஷாப்லாம் இருக்குது. எப்படிதான் ஏறான்னு தெரியலப்பா, முடியலை. இங்கேயே நாக்கு தள்ளுது. ஆமா கிளிஃபை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறோம். கிளிஃபுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா 350 கிலோமீட்டர்ஸ். 350 மீட்டர்ஸ். ஓகே, கிளிஃபுக்கு வந்துட்டோம். கிளிஃப்ன்றது எதுவுமே இல்லை. டாப்லேருந்து ஒரு வியூ பீச்சு ஃபுல்லாக. மார்னிங் அப்புறம் ஈவினிங் போல் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம நைட் நேரத்தில் பார்க்க போகிறோம். போய் எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கும். ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ரேட்டு சூப்பராக இருக்கும். கடலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ இது கப்பல்ஸ் தூரமாக மினிமம் இருக்குது. பார்த்தீங்கன்னா எல்லாமே கப்பலாக தான் இருக்குது. வந்துட்டோம் கிளிஃபுக்கு. பார்க்கிங் பால சீட்டும் இங்கே தான் இருக்குது. அப்படியே ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் நம்ம வேலை. அங்கிட்டு இருக்கு ஒரு ரவுண்டான மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும். மதியம் போல் வந்தீங்கன்னா சூப்பராக ஃபோட்டோ எடுக்கலாம். இப்போ வந்தால் ஒன்றும் எடுக்க முடியாது. ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா கிளிஃப்லேருந்து வியூ பாயிண்ட்டு. கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா பீச் தெரியுது. இருட்டில் அவ்வளோவா தெரில. காலையில் வந்து பார்த்தோம்னா நல்லா வியூ இருக்கும். அப்படியே அந்த இது அப்படியே பார்த்தீங்கன்னா அலை வர்றதுக்கும் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கும் ஃபோட்டோ ஷூட்டுக்கும் சூப்பரான ஸ்பாட்டு. நம்ம கீழே பீச்சுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்பாட்டு மாட்டிருச்சு. கீழெலாம் பார்த்தீங்கன்னா ஆளுங்க உட்காந்துக்காங்க, தெரியுதா? சரி, இதுதான் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்பாட்டு. காலிலேருந்து நம்ம வர்க்கலாவில் எங்கெங்கே போயிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வர்க்கலாவில் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டு, வர்க்கலா கிளிஃபு, வர்க்கலா பீச்சு, அப்புறம் கப்பில் பீச் போயிருக்கோம். மெயினான டெஸ்டினேஷன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிட்டோம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைஃப். நிறைய கடைகள் இருக்கா. ஃபுல்லாக பப்பு, பாரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு கடை எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்படியே இறங்கி ஒவ்வொரு கடையாக போக வேண்டியதுதான். இது ஒன்று இங்கே ஒரு ஃபேமஸ்ஸு. இந்த மாதிரி பப்பு இதெல்லாம். நிறைய நமக்கு டான்ஸு, பாட்டு, பாட்டு பரா.
சிங்கிங்ல நல்லா இருக்கு. மேலே பெருசா ஒரு மீன் இருக்கு. என்ன மீன்றது? சூனாவா? டூனாவா தெரியல. நம்ம பெரிய மீன் கட்டி தான் டூனான்றாங்க. முன்ன பின்ன செத்தாதானே சுடுகாடு தெரியும். சாப்பிட்ருக்கியா? போவோம். தனித்தனியா ஓடுற இரு. தனியா போய் என்ன பண்ண போற? யாரு கூட தனியா போற? யாரு கூட தனியா போற? எனக்கு என்ன வாங்கி தர போற? ஒரு ஜாக்கெட்டு ஒரு செருப்பால் அடிப்பேன் போடா. அம்பளுக்குன்னே வராங்க. போவோம் போவோம். நிறைய கடைகள் போற வழியிலேயே பையனா மறுபடியும் ரிட்டர்ன் கிளம்புறோம். இதுக்கு மேல ரெண்டு என்ன பண்ண போறோம்? பையனா சூப்பரா பண்றாப்ல. ஊர்னா நம்ம ஊர் தான். தண்ணிக்கும் ஃப்ரீ, தண்ணி ஃப்ரீ, சால்னா ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ. இங்க எது எடுத்தாலும் சால்னாக்கு 120 ரூபா. என்ன கொடுமை சரவணனது. அதே மாதிரி தண்ணி பாட்டில் 20 ரூபா, பாட்டில் 30 ரூபா. எல்லாமே மணி மேக்ஸ் மெனி திங்ஸ். Oh my god, English. Hey, I mean English பேர் என்னது? American college student. நம்ம இது ஹோட்டல் பேர் என்னது? நம்ம ஹோட்டல் ஐயோ I forgot man. Sea Point Restaurant. Sea Point Resort. விட்டு போறாங்க பாரு. ஏய் நீ என்ன லெஃப்ட் அடிக்குறாங்க? நாய் தான் லெஃப்ட் அடிக்குது. Okay, we are going to now hotel. ஹோட்டல் பேர காணோம்ல. Sea Point. Go to hotel and Resort. take rest. Okay, take rest and after sleep. Eat important. It is must important. It is very very important to survey in city. Surveying this city and Varkala. Tomorrow what plan fully blank. Okay, after going to hotel and I continue the vlog. Bye.